கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பொருட்கள் எப்படி இருக்குன்னு கற்பனை வந்திருக்கா, பொருட்களை பற்றியெல்லாம் தெரியுமான்னு கேட்குறாங்க நிறைய கமெண்ட்ஸ். அதுக்கான விடையை பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்கள் அப்துல்லா பேசுகிறேன். அப்படி நல்லா இருக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குறிப்பாக வார கேள்வியை பார்த்தோம்னா, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு டேபிள் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு கதிரை எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு டீ குடிக்கிற கப் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வருது. அதுக்கான விடையை சொல்லிடுறேன். இப்போது எங்களுக்கு 2 கண் பார்வையுமே முழுமையாக தெரியாமல் இருக்கிறதால எனக்கு கப் தெரியும், டீ குடிக்கிற கப் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா அதை நான் கையால் தொட்டு பார்த்துருக்கேன். இப்போது இங்கே பாருங்களேன், இந்த சார்ஜர் இருக்குல்ல, இப்போது இதில் பேர் சார்ஜர் போடுற டாப் ஃப்ளக். அப்போ எனக்கு என்ன தெரியும், இங்கே பாருங்கள், இதை இப்போ நான் கழட்டுவேன். இப்போ கையால் தொடும்போது விளங்கும் இந்த இடத்துல சார்ஜர் பின்ன போட இயலும் அப்படின்னு. அப்புறம் என்ன செய்வேன், இப்படி எடுத்து இப்படி வச்சு பார்த்து இப்படி போடுவேன். இப்போ இதில் ஸ்டிக்கர் ஒட்டு இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கர் ஒட்டு இருக்குங்கிறது தெரியும். இதை கொண்டு போய் இப்படி வச்சு இப்படி ஃப்ளக்குக்கு நேராக வச்சு ஃப்ளக்கில் போடுவேன். ஓகேவா? புரிஞ்சது இல்லை? இப்போது பொதுவாக ஒரு மிருகம், ஒரு மாடு இப்படி இருக்கும், ஆடு எப்படி இருக்கும், குருவி எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அது கற்பனை வருமானு கேட்டாலும் நான் கற்பனை பண்ணி பார்த்ததில்லை. இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்க்குறீங்க, சரியா? அவர் உங்களோட கண்ணில் முழுமையாக படலை, கொஞ்சம் கொஞ்சம் பட்டாரு, ஆனால் மறந்து போயிட்டு. அப்படின்னா தான் உங்களுக்கு கற்பனை வரும், இவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்னு. இப்போ எதுவுமே தெரியாமல் விட்டா அந்த யோசனையே வராதில்ல. அப்படித்தான் எங்களோட லைஃப். எனக்கு தெரிஞ்ச பொருட்கள்னா எல்லா பொருட்களுமே அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியுங்க. என்னத்தை கொண்டு போய் இது என்னன்னு கேட்டாலும் சொல்லிடுவேன். அவ்வளவுதான். இன்னும் நிறைய கேள்விகள்டா இதை பற்றி தான் கேள்வி வருது. அதுக்கான விடையை சொல்லிட்டேன். இப்போ இது சார்ஜர் ஃப்ளக்னு தெரியும், இது வயர்னு தெரியும், அங்கே இருக்கிறது டாப் ஃப்ளக்னு தெரியும். ஓகேவா? எல்லாமே தெரியும். டேபிள், கதிரை, ஆமாங்க, எல்லாமே எனக்கு என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. எல்லாமே தொட்டு பார்த்தே உணர்வேன். நீங்கள் எப்படி கண்ணால் பார்க்குறீங்களோ நாங்கள் காதால் கேட்குறோம், அதே மாதிரி கையால் தொட்டு பார்க்குறோம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.